நாமுடைய இன்னைக்கு இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாங்கள் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இந்த கோயிலுக்கு நான் வந்திருந்தேன். ஆமா, சும்மா சாமி கும்பிட கொடுக்க போல. ஆமா, திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது இந்த ஆலயத்துக்கு முதல்ல அன்னைக்கு வந்து இந்த கோயிலுக்கு அப்போ அன்னைக்கு வந்து பகல்ல நாங்கள் காலையில ஒரு 10-11 மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டோம். வந்த உடனே கோயில் இருந்து அந்த முன்னாடி பாட்டு ஆச்சு. அதுல இருந்து உள்ள வரும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை, இந்த கோயில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம படிச்சிடணும் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா நம்ம வந்துடுவோம், ஒரு நாளைக்கு வரணும் அப்படின்னு அந்த கோயிலுக்கு வரும்போது ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அப்படி நாமளே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்தாரே எங்கள் இசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாங்கள் முதலாகவே இசை கொண்டு ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கங்களை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஐயனார் கோயில் மட்டும் கிடையாது, மாரியம்மன் கோயிலா இருந்தாலும், காரியம்மன் கோவிலா இருந்தாலும், மாயாண்டி சுடலையினுடைய கோவிலா இருந்தாலும், கருப்பசுவாமி கோவிலா இருந்தாலும், எந்த ஆலயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஐயனார் தான் முதல்ல பிறக்கணுமா? ஏன் அவருக்கு பாடுகிறார்கள் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் ஐயனார் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. ஹரிக்கும் சிவனுக்கும், ஆணுக்கும் ஆணுக்கும், அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிஹரபுத்திரன் இந்த அருந்துரை காத்த ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் இந்த ஆலயத்துக்கு வருமா? சாமி பிறக்கலே வைங்க, சாமி திருச்செந்தூர் பைபாஸ் வந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுவாரு. அதனாலே சாஸ்தா பிறந்தாக்கா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அதனாலே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளை நாங்கள் பாடும்பொழுது அது மட்டுமில்லாம பங்குனி மாதம் வந்துட்டாலே இந்த ஐயனார் கோயில் எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் பூஜை பண்ணாம இருந்தாலும் சரி, பங்குனி மாதம் பிறந்தாச்சுன்னா அந்த கோயிலை திறந்தே ஆகும். சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதத்துல உத்திர நட்சத்திரத்திலே வந்து பிறந்தார். அதனாலதான் பங்குனி உத்திரம்னு சொன்னா ஐயனார் கோயில்கள் ரொம்ப சிறப்பா நடக்கும். அதனாலே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடக்கூடிய பாட்டிலே படுத குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சமுறை இருந்தாலும் சரீர குச்சமுறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி காலங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். ஏன்னா ஆட்கள் குச்சம் இருக்குன்னு சொல்கிறேன்னா ஏற்கனவே தாத்தா வருவாரு. தாத்தா இன்னைக்கு நாங்க வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோம். தாத்தா வந்து கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை, அதனால தாத்தா இன்னைக்கு லீவு. அதனால எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும் அது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீங்க நினைக்க கூடாதா? இந்த பிள்ளை செல்லுல படிக்கும் போது ஒரு மாதிரி படிச்சது, ஒரு நேர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி படிக்க, இப்ப வேற ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்குதான் உங்களுக்கு உண்மையை சொல்லிட்டோம். அதனாலே எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு கொள்கை இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும், தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும்
எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடியிருக்கிறார். ஆனபோதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி, என்னால் தெரிந்தளவு என் சித்த அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னாலே நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல, அனைத்தையும் கற்றுவதும் கிடையாது. எனக்கு என் முன்னால கற்றுத்தந்த வழியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிக்கிறீர்களோ அப்படி யாருக்காவது கோபம் வந்து வைங்க, இந்த சாயங்கால கூட்டு கூட்டு போனாலும் போறாது. நீங்க பண்ணாத சேட்டே கிடையாது. கூட்டு போறதுல ஒண்ணு பெரிய காரியம் இல்லை. அவங்களை கூட்டிட்டு போய் காலையில நல்ல பட்டு இட்லியை வாங்கி கொடுத்து முதல்ல வயத்தை நிறைக்கணும். எதிரியா இருந்தா கூட வயத்தை நிறைச்சுக்கணும். வயத்தை பிறகு என்னால நல்ல வயத்தை நிறைச்சு சாயங்காலம் வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி பச்சை மட்டையை போட்டு அடிக்க, வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் சின்னதா ஒரு பாட்டில் இருந்தா வாங்கி கொடுங்க. ராம்தாம் காணிக்கெல்லாம் அடிக்க முடிய மாட்டாங்க. எனக்கு நேரம் வைக்காத காணிக்கு சொன்னேன். அதனாலே 6 பிள்ளையின் 100 முத்தங்கள் அடியாரை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடி மதி ஆடி
ஈரேழு 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சத்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? வருத்தமா கேட்ட சும்மா இருக்க முடியுமா? சும்மா பிள்ளை குட்டியில் ஆகி போகுது. பிள்ளை குட்டி ஆகி அந்த பிள்ளைய படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்தோம்னா சரி என்ன சொல்றது தெரியுமா? பெரிய பிள்ளை என்ன சொல்றது தெரியுமா? எப்பா எனக்கு டாக்டர் மாப்பிளையா பாருங்க அப்படின்னு. சரி டாக்டர் மாப்பிள்ளை ஏன் கேட்டா தெரியுமா? தாத்தா உடம்புக்கு நோய்கள் சரியாம வச்சுக்க டாக்டருக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், வீட்லயே அவர்கிட்ட ஊசி போட்டுருலாம். அதுதான் அந்த அம்மா டாக்டர் மாப்பிள்ளை கேட்கலாம். சாதாரணமா வருவாரா? நகை என்ன கேட்பாரு? ஒரு கிலோ நகையும் 50 லட்ச ரூபா ரொக்கமும் ஒரு 50 காரும் கேட்காரு. நம்ம கொடுக்க முடியுமா? 50 காரி போய் எடுக்கணுமாயா? அந்த நாளே சொல்லும். சரி அதுதான் இருக்கட்டும். இந்த ஆம்பளை பிள்ளை சொல்லி கேட்டானா என்ன படிக்கிறது பிடி ஆகி விட்டோம்னா பிடிக்குமா பைக்காது? பிடி தூக்குற வண்டினா 3 லட்சம் 4 லட்சம் இருந்தா தான் அந்த வண்டியை வாங்க முடியும். 4 லட்சம் கொடுத்து நாலும் பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடுமா? பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடாது. அது 10 கிலோமீட்டர் ஆகுது. சரி எப்படி சொன்னோம்னா அந்த பைக் தான் வேணும்னா எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கணும் பார்த்தீங்களா? அதாவது இந்த மண் உலகிலே மானிடராக பிறப்பது ஒன்றும் பெரிதல்ல. பிறப்பது அரிது அறிவு, மானிடராக பிறப்பது அறிதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் மானிடனாகவே பிறந்தாலும் இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே நாம வாழ்வதுதான் பெரிய காரியமா இருக்கு. ஏன் பெரிய காரியமா இருக்குன்னா ஆண்டவன் இந்த உலகத்திலே மானிட மக்களை ஏன் படைத்தார் தெரியுமா? சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காரே பார்வதி அம்மா, அந்த அம்மாவுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாருங்க. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களையும் படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆனந்தும் பன்னெண்டும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி படைத்த உலகத்திலே மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லித்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். ஒற்றுமை வந்து இங்க இருக்குன்னா ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டால் என்னைக்கு ஒற்றுமை வரும்? ஒரு காலமும் வராது. பாட்டுல அடிக்கணும்னா சேர்ந்துருவாங்க. அதெல்லாம் ஒற்றுமை எனக்கு இருந்தாலே நீங்க இல்லாம போனாங்க. உலகத்திலே ஆண்டவன் ஒற்றுமையாக வாழணும்னு படைத்தார். ஆனால் ஏன் இந்த உலகத்தில் ஒற்றுமை தெரியுமா? ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்படுவது. பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல ஒரு வீடு வாசல் கட்டிட்டோம்னா அடுத்த வீட்டுக்காரன் நினைக்கா அவனை விட கூட ஒரு மாடியை போட்டுடலாமா நினைக்கா. அவர் வீட்டுல ஒரு பைக் வாங்கினா அவரை விட நம்ம என்ன குறைஞ்சவனா அப்படி நீங்க கடனை வாங்கி ஒரு காரை வாங்கி விட்டுறாங்க. வேற ஒண்ணும் இல்லையா? ஒரு சிலத்தை பொண்ணா பார்த்து பக்கத்துல இருந்த கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அவனை விட என் பிள்ளை என்ன குறைஞ்சவனா நான் விட சிலத்தை பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி விட்டாங்க அப்படின்னு கல்யாணம் முடிக்காங்க. அப்ப எதை பார்த்தாலுமே பொறாமைப்படக்கூடிய மனிதன் வந்து வீடுனா வீடு, பைக்குனா காரு,
எதை பார்த்தாலும் பொறாமைப்பட்ட மனிதன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் பொறாமையே படவில்லையா? ஆனா ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? அவன் வீடு வாங்க நினைக்க மாட்டியா? ஆனா அவன் செத்து போயிட்டா நம்மளும் செத்துருவோம்னு யாராவது நினைக்கமாயா? நம்மளும் செத்துருவோம் சீக்கிரம். மரணத்தை பார்த்து மட்டும் மனிதன் பொறாமைப்படவில்லையா? பிறகு அப்ப இந்த ஆண்டவர் இவ்விதமாகவே உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கு 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசைகளையும் கொடுத்து எஞ்சான் உடம்பை கொடுத்து நாமளுக்கு ஒரு சான் வயிற்றை கொடுத்து இரண்டும் பகல் என்றும் 2 நாளைக்கு உண்டு பண்ணி பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து மரம், செடி, கொடி, பயிர், புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடுகள் அதனையும் படைத்து ஈ, எறும்பு, யானை முதல் எண்ண முன்னாதவனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவர் உலகத்தை படைத்தார். உலகம் என்றால் எந்த உலகம் தெரியுமா? அதனை சுடலை ஆதி பாதாள உலகம். அதனை என்று சொன்னால் அது ஆதாய உலகம், தெய்வ கைலாயம். சுடலை என்று சொன்னால் நாங்கள் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திய உலகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் நாங்களுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா? ஆமா, ஏற்கனவே நீங்க 2 வேலையை எடுத்துக்காங்க. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? வல்லரக்கே ராஜுரந்தா, வல்லரக்கே ராஜுரந்தா. ஆதி பாதாள உலகமெல்லாம் 14 வயதுக்குள்ள பட்டமலை சூட்டுவாரா, செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தான வந்து வாசம் சூடு உலகமெல்லாம் எளிய உலகமெல்லாம் பரிசையோடு ஆண்டு வாரா, பரிசையோடு ஆண்டு வாரா. அவன செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தான வந்து செங்கோல் பிடித்த அரக்கன் சிம்மாசனத்திலே அமர்ந்த நாள் முதலாக ஆதி பாதாள உலகத்திலே இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவனுக்கு ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கண்ணியாலும் தவமுறிந்த பெற்ற பிள்ளைகள் இந்த வல்லரக்கன். இவனுக்கு 16 வயதிலே நாட்டை பட்டம் சூட்டி வைக்க வேண்டும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கன்னியை கொண்டு வந்து திருமணங்களை செய்து வைத்தார்கள். காலையிலே கல்யாணம், அரக்கருக்கு மாலையிலே பட்டம் சூட்டும் விழா. பார்த்தால் ரிஷியமுகா வர்ணன், எப்பா என் மகனே வல்லரக்கா, இந்த ஆதி பாதாள உலகம் அத்தனையும் அவனுடைய 56 தேசத்தையும் நீ ஒரே கொடையின் கீழ் அன்போடு பண்போடு ஆசவாசங்களோடு அடக்கி ஒடுக்கி ஆள வேண்டும் அப்பா. ஆயினோடு கடமை வாங்கி அசையான மணியும் கட்டி வீடு நவராமலே செவ்வோடு பிடித்து நீ இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்ல அன்னையிலே இருந்து இந்த அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் அவன் செவ்வோடு பிடித்து சிம்மாசனத்திலே அமர்ந்த நாள் முதலாக அவன் வந்த நாளையில இருந்து நாட்டில் மழையே கிடையாது. அவனுடைய ஆட்சியிலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, மக்களிடையே தயவு காட்சலை கிடையாது.
யாரும் தெரியுது அதான் ஐயா கூட வச்சு தனியா இருக்கும் யாரோட தனியா குடிக்க மழை முன்னாடியே மழை பெய்யுது ஆமா மழை பெய்யுமா அப்போ இந்த அரக்கை நாட்டுக்குள்ளே வந்த நாள் முதலாக அங்கே பஞ்சம் வந்து சேர்ந்த போது பஞ்சமான பஞ்சமையா ஆளையை பஞ்சமாச்சு நாளையது உருண்ட வந்து நாளையதை தோன்ற வந்து ஆக்கு உருண்ட வந்து அரக்கனையும் தோற்ற வந்து மரக்காலது உருண்ட அவர மன்னவனை தோற்றவன் தாலிக்கு மீறி தலையது பஞ்சமன் பிள்ளையனே குடி அவது வாங்கி உண்டவன் ஆவி பாதாள உலகமெல்லாம் பஞ்சங்கள் ஏற்பட்டது அரக்கனோ பொக்கிஷத்தை பார்த்தான் பொருளெல்லாம் உடைந்து போய்விட்டது அவன் கலந்து எண்ணி பார்த்தான் கஜானா காலியாச்சு பண பெட்டியை பார்த்தா பணமெல்லாம் குறைந்து போயிருக்கு உடனே மந்திரி அறிவித்தார் அடே மந்திரி நான் இந்த நாட்டுக்கு வந்த நாள் முதலாக மக்கள் யாருமே எனக்கு பகுதி கொடுக்கவில்லை பணிந்து கிடக்கவில்லை இருந்தால் கொடுக்கவில்லை ஏனென்றும் கேட்கவில்லை அதனால நீ போய் 56 தேசத்திற்கும் பகுதி பணம் வேணும் என்று சொல்லி பறைகோசை அடித்து விட்டுவார் அப்படின்னு சொன்ன உடனே மந்திரியோ அவனுக்கு 56 தேசத்துக்கும் பகுதி பணம் வேணும் என்று பறைகோசை அடித்தார் பாதாள உலகத்து அரசர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள் அதே மந்திரி உங்க அரசு என்னைக்கு நாட்டுக்கு வந்தானோ அன்னையிலிருந்து நாட்டுல மழையும் இல்லை தண்ணியும் இல்லை நீ வந்து பகுதி பணம் கேட்டா எங்களால எப்படிதான் கொடுக்க முடியும் அடே மந்திரி உங்க அரக்கனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு பகுதி பணம் வேணும் என்று சொன்னா அவனை படையெடுத்து வர சொல்லு பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் நாங்க கொடுக்கவே மாட்டோம் அவனை படையெடுத்து சண்டை செய்ய அவனை படையெடுத்து சண்டை செய்ய இவன் துன்பத்திலே நிற்க முடியல
செய்யணும்? இந்த அரக்கனை உங்களை நாட்டை விட்டு இந்தியாவில் அனுப்பணும். அதனால இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனத்துக்கு அனுப்புறாங்க. இவங்க நம்மளை எதுவும் கேட்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மந்திரியாகப்பட்டவன் அரண்மனைக்கு ஓடி வந்திருந்தான். மந்திரியானவன் அரக்கனை வரவழைத்து ஏயா ஆறுமையா வார்த்தை வந்து சொல்லுகிறேன் அவரு பணம் கேட்டு போறேன் உங்களை பணம் எடுத்து வாரா பணம் கேட்டு போய் உங்களை கேட்காம பேசுவான் மயில் கோடி நாட்டு உங்களை மலைக்கு வரவு சொன்னா யுத்த கோடி நாட்டு சொன்னா யுத்தத்துக்கு வரவு சொன்னா. ஏய் மந்திரி, என்னை பார்த்து வருவே சண்டைக்கு வர சொன்னா ஏதோ பண்ணா உங்க பேரை சொன்னேன். ஊருக்குள்ள போய் உங்க பேரை சொன்ன உடனே உரையிலிருந்து வாழ முடிவு என் தலையை வெட்ட போறேன்னு வாரா. உங்க பேரு ஊருக்குள்ள அவ்வளவு யோக்கியமா இருக்கு. அதனால என் மன்னா வல்லரசா சண்டை கோடி நாட்டை சொன்னார் உங்களை சண்டைக்கு வர சொன்னார்கள். யுத்த கோடி நாட்டை சொன்னார் உங்களை யுத்தத்திற்கு வரவும் சொன்னார் மன்னவா. அப்படின்னா நம்ம படையை குறைக்கதான் சண்டைக்கு போவோம். அண்ணா ஆனப்பட குதிரைப்பட ஒட்டகப்படலாம் இது ஒரு காலத்துல இருந்துச்சு. வந்த பஞ்சத்துல அதெல்லாம் அழிந்து போய்விட்டது. அதனால சண்டைக்கு போகணுமானா சைனிகள் கிடையாது. யுத்தத்திற்கு போகணுமானா இந்த படைகளும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை என்கிற ஆயுதம் தான். பொறுத்தார் இந்த பூமியானார் என்று சொல்வார்களே வண்ணவா. அதனாலே சற்று தாங்கள் பொறுமையாகவே எடுத்து எட்டாத மலையிலே எமலிகிரி பருவதத்திலே சென்று ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து 12 வருடமாகவே தவமிருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாத்திட எடுத்தவர்களை எரிக்க தகுந்த தூண்டுவாமணி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா என்று மந்திரியானவன் சொன்னபோது ஆட்டுவனை சம்மதித்த வல்லரக்கனானவன் அவன் எங்கே வருகிறான் தெரியுமா? அப்படியே நல்லதே அப்படியே நல்லதே வல்லரக்கராக்குவன் அவன் இருக்க வேண்டும் தலைய மொட்டரானை சன்னியாசி போலவோ காவிகளுடைய முத்திராஜமாவை போல் கம்பவரை தோழி வைத்து ஆட்டுக்கு தான் அவன் எட்டாத மலை கிடந்து எமயகிரி பர்வதத்திலே வந்து ஆலமரத்தின் அடியிலே தவப்பொருளை இறக்கி வைத்தான். குளித்து நீராடினான். தாவி உடைய நீத்தான். நெற்றிய பட்டை அடித்து வட்டியிலே சென்று பொட்டு வைத்து தவச்சாலை அலங்காரம் செய்து ஆலக்குடிய வைத்த 1000 முதல் கம்பத்தை நாட்டி அவன் கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோயிலுக்கை வைத்தான். ஒரு கோயிலுக்கை ஏன் வைத்தான் தெரியுமாயா? தவம் இருக்கும் போது கரு இருந்தால்தான் அதுல உறுதியாகும். கோயிலுக்கு வேணும்.
கருத்து இருக்கு. அப்போ ரெண்டு காரப்போய் முட்டை வாங்கிட்டாங்க. காரப்போய் முட்டை நீ அழைச்சி சாப்பிடு. அப்போ நாட்டு கோழி முட்டை அதனாலே கோழி முட்டைக்குமே ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் இந்த வல்லரசை வலது கால் பெருவிரலை ஊற்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறான் அல்லவா? ஒரு வாரமாக ஈராறு 12 வருடமாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தார். 12 வருடமும் பகவான் வரவே இல்லை. ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார். ஆண்டவனை பகவானை ஆண்டவனை பகவானை சம்போ சிவ சம்போ சங்கரா ஆகே செய்தவத்தை காலம் ஆகே செய்தவத்தை காலம் சம்போ சங்கரா இப்பொழுதே சென்று எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏமசாம நேரம் இலை விழுங்காத சாமம் போல ஆண்டவர் அரசனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார். அவர் புறப்பட்டு வரும்போது இந்த பார்வதி சும்மா இருப்பார். இந்த இறைவன் இரவு நேரத்துல நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு? ஒருவேளை பணியிறக்க போவாரோ? பணியிறக்க போனாலும் சூரியன் உதிக்க வேண்டும், சுத்தன் படி எடுக்க வேண்டும், ஆதித்தன் உதிக்க வேண்டும், அரணாறு படி எடுக்க வேண்டும். சூரியனும் உதிக்கவில்லை, சுத்தனும் படி எடுக்கவில்லை. அப்படியே படி எடுத்தாலும் நான் தானே இவருக்கு படியரிசி அளந்து கொடுப்பேன். அப்ப இந்த ஆண்டவர் எங்க போறாரோ தெரியல. எங்க பார்வதி எழுந்திருக்கு வந்து, ஆண்டவா பரம்பொருளே, நான் இங்க இருக்க நாதா, நீங்கள் எங்க செல்கின்றீர்கள்?
குடும்பத்துல வீடான வீட்டுல கணவன் மனைவி வாழ்ந்து வரும்போது குடும்பத்துல சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்து அந்த வீட்டுல முன்வாசல் வழியா வந்துச்சுன்னா சரி அந்த வீட்டுல சந்தோஷம் என்ன ஆகும் தெரியுமா? சந்தோஷம் முன்வாசல் வழியா ஓடி போயிடும். அப்படி முன்வாசல் இல்லைன்னு வைங்க, சரி சந்தேகம் வழியா ஓடி போயிடும் சந்தோஷம். ஆத்தா போயிடும். சந்தேகம் உள்ள வந்துச்சுன்னா சந்தோஷம் ஓடி போயிடும். ஆமா அதுதான் கண்ணதாசன் சொன்னார். என்ன சொன்னார்? சந்தேகம் போடு மனிதனுக்கு சந்தோஷம் கிடையாது. சரி ஆடு என்ன நம்பணும், என்ன ஆட நம்பணும், நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதனாலே பார்வதி ஆண்டவன் மீது நீ சந்தேகப்படாதே. பரவாயில்ல, தவம் இருக்கக்கூடிய அரக்கனுக்கு தான் ஆண்டவன் வரம் கொடுக்க புறப்பட்டு போறேன்டி. ஆண்டவா, நீங்க வரம் கொடுக்க போறதுனால எந்த தவறுமே இல்லை. நீங்க போகும்போது காலையிலே போகலாம், மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட போகலாம். இப்ப போனாலும் எந்த தப்பும் இல்லை. நீங்க போகும்போது உங்க மூத்த மகன் கணபதி முன்னாலே அமர்ந்திருந்தார். அவரிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லலாம். இளையவன் வழி வேலவன் இருக்கிறார், அவன்கிட்டயாவது ஒரு வார்த்தையை சொல்லலாம். உங்க மனைவி பார்வதி நான் ஏறிட்டேன், என்கிட்டயாவது ஒரு வார்த்தையை சொல்லலாம். சரி பரவாயில்ல, நமக்குள்ள 1000 சண்டை சடல் இருக்கும். நீங்க போகும்போது இந்த செவலை பார்த்தாலும் இந்த மாதிரி நடத்துக்கு நான் போயிட்டு வரேன்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க சொல்லலாம். என்னிடத்திலே சொல்லாமலே புறப்பட்டதுனால நீ உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொன்னா, நீங்க பணம் கொடுக்க போக வேண்டுமானா அரக்கனுக்கு என்னிடத்திலே சொல்லாமல் போனதுனால இன்னும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன் பார்வதி, நான் போக வேண்டாமானா அரக்கனுக்கு எப்படி என்னை வரம் கொடுக்க முடியும்? ஆண்டவா, அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். உங்க ஏழை பிள்ளை நந்தினியாவை நீங்க ஏன் வச்சிருக்கிய? அவனை கூப்பிட்டு பூராகம் போய் அரக்கனை கைலாசம் கொண்டு வர சொல்லி அதை கேட்ட வரத்தை கொடுக்க சொல்லுங்க. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் நந்தீஸ்வர பகவானை வரவழைத்தார். ஏ நந்தீஸ்வரா, ஏ நந்தி, அதனாலே பூராகத்திலே ஆருடைய வனத்திலே சென்று அந்த அரக்கனாகப்பட்டவனை என் கைலாசத்திற்கு நீ அழைத்து வர வேண்டும். என்னால எப்படி ஐயா முடியும்? அவனுக்கு பறக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. அவன் பூலக பிறவி, நான் கைலாச பிறவி. அதற்கெல்லாம் நீ கவலைப்படாதப்பா. 2 பச்சிலை குளிரை தாரேன், அதை கொண்டு போய் அரக்கன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் இடவாயிலையும் ஒதுக்க சொல்லு. ஒதுக்கிய மூளை முக்கால் நாளிகளிலே ரெட்டை வந்து முளைக்கும், இதோடு பறந்த கைலாசத்திற்கு வருவார்கள். ஆண்டவன் மரம் கொடுத்து வழி அனுப்பி வைக்க நந்தினியவன் எவைகிரி மலையிலே வந்து அரக்கனை காணாமல் அழுது புலம்பினார். இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்கிறோம் அரக்கனை, எப்போ காண்கிறோம்.
குத்த விட்டு வெளியே எட்டி பார்த்தான். அப்படியே தலையை எட்டி பார்த்தான். ஆடிய குத்து ஆடினாலும் காரியத்திலே கட்டா இருக்கணும். மாடு தப்பினால் செடியெல்லாம் நன்றி என்பார்கள். அப்படின்னா ஊட்டியக்காரங்களுக்கு முதப்புல கண்ணு. மாடு தப்பிச்சுன்னா செடியெல்லாம் கண்ணுன்னா என்ன தெரியுமா? நம்ம மாடு அந்த செடியில வைக்குமா, இதெல்லாம் இந்த செடிக்குள்ள வைக்குமா ஒருவேளை இங்க நிக்குமா? அப்படின்னு தேடி பார்ப்பாங்க. தேடி பார்ப்பாங்க. அதான் மாடு தப்பினா செடியெல்லாம் நம்ம கண்ணு போடுமா. நம்ம தூண்டியாவது மரத்துல கண்ணுன்னு தூண்டியக்காரனுக்கு அவன் தூண்டிய போட்டுட்டு எப்பதான் மதப்பட்டுச்சு மூலிகளுக்கு எதிர்பார்த்துட்டே இருப்பான். ஆமா, அத மாதிரி இந்த அரக்கே ஆண்டவன் வருவார் என்று தவம் இருந்தார். நந்திதேவன் அழைத்த சத்தத்தை கேட்டு சிவந்தான் இங்கு வந்து விட்டாரோ என்று அவன் முத்தை விட்டு கீழிறங்கி ஓடி வருகின்றார். நந்திதேவனுக்கு முன்னாலே வந்திருக்கும் போது அவன் ஏறிட்டு பார்த்த பாருங்க. ஏறிட்டு பார்த்த உடனே ஆண்டவன் சிவன் என்றவா தவத்தை விட்டு இறங்கி வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா பெரிய காலங்கள் எல்லாம் வந்து நிக்கி. சிவனந்தாருந்தா உச்சியில கொண்டு இருக்குமா. நந்திதேவனுடைய அழகு எப்படி இருக்கு தெரியுமா? அவருக்கு கொம்பு ரெண்டும் தக்க நீரும், கொம்பு ரெண்டும் தக்க நீரும், காக்குளம் தீர்த்த வெளியும், அவனுக்கு ரெட்டி சுட்டி ரெட்டிவான், கொம்பு ரெண்டும் தங்கமா மின்னுது. தங்க கொம்பாய முளைக்கும் தங்கத்தால குப்பி கட்டிருக்காங்க, வெள்ளியால நாடம் வச்சிருக்காங்க. நெட்டி சுட்டி நெட்டி வாழு, நாலு நாலு சுட்டி வெள்ளை. பார்ப்பதற்கு திரு அழகா இருந்த உடனே அரக்கனாகவனுக்கு கோபம் வந்து விட்டது. அந்த நந்திதேவனை பார்த்து யாரடா தாரை கண்ணு, யாரடா தாரை கண்ணு, நீங்க யாரடா அழைத்து வந்து ஏறமான வந்தவன் ஏமாவித்தவத்தை கலைக்கு காலை போல் வந்தவன் நடுத்தவத்தை கலைத்தவன் எந்தவத்தை கலைத்தவன் எந்தவத்தை கலைத்தவன் எப்போ நான் உன்னை காலை போல வந்து என் நடந்த வத்தை கலைத்து விட்டாய். நம்மளுக்கு சிவனேன்னு நான் அப்ப இந்த அரக்கனாகப்பட்டவன் என் தவத்தை கலைச்சு ஒண்ணு நான் சும்மாவே விட மாட்டேன். இதோ உனக்கு நான் இப்பவே சாபத்தை கொடுத்தேன். கரெக்டா கொஞ்சம் பிறப்பா. நான் யாரு தெரியுமாடா? நான் தான் வானலோக தேவன், இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பெயரு தான் நந்திதேவன். உன் பேரு தான் நந்தியா? உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சிவனந்து அல்லவா தவத்தை விட்டு இறங்கி வந்தேன். நீங்க வந்தா நான் எப்படி ஆண்டவனை கண்டு வரத்துவாங்க? உன்னை அழைத்து வரத்தாண்டா உடையவன் என்னை அனுப்பி வைத்தாய். நான் எப்படி உங்க கூட வர முடியும்? இதுக்கெல்லாம் கவலைப்படாத. இதோ இந்த மூலிகை பச்சை குளிகையே வாயில போட்டு 2 கடவாயிலையும் இடவாயிலையும் ஒதுக்கு. ஒதுக்கிய 3 நாளிலேயே உனக்கு ரத்த வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே குளிகையை வாங்கினா வாயில போட்டான். 3 நாளிலேயே ரத்த வந்து முளைக்க வந்து முளைச்ச நேரம் பாவி அந்த பறக்கா இந்த பறக்கா மேல பறக்கா கீழே பறக்கா பாணி பறக்கா நிக்க மாட்டேக்கா நில குடிந்து இருக்க மாட்டேக்கா. அப்படியே நைட்ல படுத்திருப்பேன். என் பொண்டாட்டி தூக்குன உடனே
பணத்தையும் பொறுத்தியா விட்டுருக்கு. இப்ப பறந்துட்டு அவன் சொல்லியா விட்டுக்கு. ஆமா. வெந்தமரம் கொண்டு வீச மாட்டோம். வெஞ்சாபுரம்னா இல்லை தாயி. விளக்கு மாடியா முடிச்சுட்டான் முடிச்சுட்டான். ஆமா. மாணவ பொறுத்தியா போடுங்க. பொறுத்தியா விட்டு போயிட்டுருவோம் அப்படின்னு பொண்டாடி கூப்பிட்டா வரமாட்டேங்க. எப்படி வர முடியும்? வரமாட்டேங்க. நம்ம தான் போக வேண்டாம். தங்கச்சிக்கு வர சொல்லி நம்மளுக்கு வந்து போச்சுன்னு சொன்னாலும் சரி வரவிட மாட்டேங்க. ஆமா அவரை எடுத்து பண்ணி தான் பார்த்துக்கோ. அவன் வைக்க மாட்டேன் ஒளியாக தான் மறப்போம். அதான் ஆண்டவே குதிரையை அறிஞ்சுதான் கொம்பு கொடுக்கலையா? மனிதனுடைய கொலை அறிஞ்சுதான் நமக்குள்ள ரெக்கையை கொடுக்காம இருக்காரு. குதிரை ஏற்கனவே ஓடி ஓடி கொடுக்கும். கொம்பை கொடுத்தா என்ன ஆகும்? உடனே உயிரை நம்மளால உயிரோடு வாழ முடியாது. அதனால ஆண்டவனாகிய பகவான் கொடுத்த அந்த பச்சை குளிகையின் மகிமையினால அறக்கடக்கோ இருபுறமோ ரெக்கை வந்து உழைக்க அந்த அடக்கனானவனை நன்றியவன் அழைத்து யாரக்கா இப்படியே மேலங்கையும் பறந்துக்கிட்டு தான் நம்ம கைலாசத்துக்கு போக முடியாதுடா. ஐயா ஏன் நன்றி தேவா, நான் உங்க கூட போனதும் இல்லை வந்ததும் இல்லை. நீங்க முன்னாலே போல நான் உங்க பின்னாலே வரேன். அப்படி என்று அந்த அரக்கனானவன் எப்படி கைலாசத்துக்கு வருகிறார்? ஆடிவள்ளி கையெழுத்தார் அதனையே இரு கரத்தினாலே ஏந்திக் கொண்டு கைலாச வாசலுக்கு உள்ள வந்தார். ஒரே கூட்டம். 30 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இருவேர்களுமே சுத்தத்தங்கால் மண்டபத்திலே சோதிபுரத்தை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நந்திதேவன் கூட்டத்தை விலக்கி செல்ல அரக்கனோ அவருக்கு பின்னாலே வந்து நின்று இறைவனின் பாகத்திலே மலர்களை தூவி அந்த ஆண்டவனை அடிபணிந்தான் மலர்கள். அவன் உட்காரும் அரக்கை வலமாய் வரும் வலமாய் வரும் முடிவரன் வீசினாரே அவன் முடிவரன் வீசினாரே Oh,
இவன் தான் நல்ல ரத்தனா இருக்குமா எந்த இல்லை எந்த அவனை தன் பக்கத்திலே அமர வைக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி அமர வைத்தார் தெரியுமா? வாமகனே வல்லரசா, வாமகனே வல்லரசா, அந்த மறு பக்கத்திலே என் மகனே வல்லரசா, ஈசனுக்கு வந்தவனே உன்னுடைய தவம் நான் உங்களை கண்டு தவம் இருந்தேன்னு சொன்னா நான் உங்களை கண்டு வாழ்ந்த வந்த வரவே ரொம்ப சின்ன வரம்தான். சின்ன வரமா அப்படி என்னடா உனக்கு வர வேணும்? சாமி எனக்கு எப்பேற்பட்ட வரம் வேணும் தெரியுமா? எல்லையும் தெரியாமல் ஈஸ்வரனை கொடுக்க வேணும். வாழ்க்கையும் பகுதி வேணும். பகவான் கொடுக்க வேணும். சீரகத்தில் சிறியவன் சீரகத்தில் எனக்கு சிவனாலே சீரகத்திலையும் சிறியவரம்னா அப்படி என்னடா உனக்கு வர வேணும்? நீ தாட்டை கட்டி மலையை கட்டி எனக்கு பேசாத. எதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேள்வி உனக்கு தாரு. இல்லை வாழ்ந்த வந்த வரம் அப்படி வரும். அதனால அந்த சிறிய வரத்தை மட்டும் எனக்கு தந்தா போதும். ஜரக்கா நீ என்ன வரம்னு சொன்னா தாண்டா இப்படின்னு நான் உரமா கொடுக்க முடியும். அப்படியா? அப்போ உங்ககிட்ட நான் வரத்தினுடைய உண்மையை சொல்ல வேண்டுமானா சிவபெருமான் நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். ஆண்டவா நீங்க சத்தியத்தை கொடுத்தாதான் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லுவேன். நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் உனக்கு சத்தியம் எல்லாம் வெளிய காரியமா? சத்தியம் எல்லாம் சக்கரப்புகள் மாதிரி. ஆமா பகவான் கட்டுமா அம்சத்துல இருக்கக்கூடிய ஆம்பளை அத்தனை பேருக்கு அதானையா? ஜென்மத்துக்கு உள்ள வைக்கணும்.
அதாவது சத்தியமெல்லாம் சக்கர பொங்கல் பொய்யெல்லாம் மட்டும் புரிய தரவையா அப்ப இருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வா. அதனால நீங்க ஆணையிட்டு தர வேணுமானா உங்க அருகாமையில் அமர்ந்திருக்கிறாரே ஆதிபராசக்தி பார்வதி மீது எனக்கு ஆணையிட்டு கொடுத்தா நான் உங்ககிட்ட இப்பவுமே உண்மையை சொல்லுவேன். ஆண்டவனாகப்பட்டவர் என்ன நம்ம கருத்து சொல்லுவாங்க என்ன ஒரு பெரிய வரத்தை கேட்க போறான். அப்படி என்று ஆண்டவன் வரும் எரியாமல் சத்தியம் செய்து கொடுத்தார். என் மகனே வல்லரசம், என் மகனே வல்லரசம், என் ஆணை உண்டாய் உமையவர் தந்தாய் பாரலின் சத்தியம் பகவான் வர உனக்குத்தான் கனகரின் சத்தியம் கண்டிப்பவரம் உண்டான் வேற சத்தியம் விருப்பு வர உனக்குத்தான் பச்சை தண்ணி கைவான் பகவானுமை சொல்லுவான் காரம்பசு வாக்கரண்டு காரம்பசு ஆதி கடல் உண்மை சொல்லுவான். அங்கே சத்தியம் கொடுத்தவோர் சந்தான வல்லவர் ஆண்டவனே பகவான் படைத்த படைப்பான் நான் ஒரு மாநிலம் இரண்டு நல்ல கரமணி வலது திரு கரமணி வலது திரு கரமணி ஐந்து நல்ல விரல் ஐந்து நல்ல விரலுக்கு ஐந்து நல்ல எனக்கு அக்கினி உலகத்திலே படைத்த படைப்பானை நான் ஒரு மானிட பிறவி. எனக்கு இரண்டு கரம் இருக்கிறது. வலது கரத்திலே ஐந்து விரல் இருக்கு ஆண்டவா. ஐந்து விரலுக்குமே எனக்கு அக்கினி வரங்களை பாங்க. ஐந்து விரலுக்கு அக்கினி வர வேணுமா? ஏய் சண்டாளப்பாவே, நீங்க வரும்போது ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு எல்லாமே இருக்குன்னா பிறகு கடுகளையும் தெரியுது மிளகுலையும் தெரியுதுன்னா இப்போ பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்டாங்க, சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமே. நீங்க ஐந்து விரலுக்கு அக்கினி வரத்தா கேட்டா யாரக்கா நாளை ஒரு காலத்தை என்ன நினைச்சு உன் தலையில கையை வச்சுனா ஒரு தலை வெடிச்சு செத்து போவடா. நீ செத்து போயிட்டேன்னா அந்த அவப்பேர் இந்த ஆண்டவனுக்கு தானதான் வந்து சேரும். அதனால இந்த வரத்தை தவிர நீ வேற ஏதாவது ஒரு வரத்தை கேள்வி நான் பாரு. ஆண்டவா நான் வாழ்ந்து வந்த வரமே அந்த வரம் தான். அந்த வரம் இல்லையா எனக்கு வேற எந்த வரம் வேணும்? தென்னிலங்கை ஆண்டு வரானே ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் ஆண்டு வரக்கூடிய தென்னிலங்காபுரிய வச்சுக்கடா. அறியாமல் ஆண்டு வரக்கூடிய அயோத்தியவனுக்கு கரெக்டுமா? யமதர்மன் ஆண்டு வரக்கூடிய யமலோகத்தை தாரை, சக்தியின் சூலத்தை தாரை, உச்சியின் வேலை தாரைண்டா. மாப்பிள்ளையா இருக்க மார்க்கண்டே வாழ்ந்த தாரை. நீங்க சொல்லக்கூடிய வரம் கோடி வரமா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். நான் எதை கேட்டனோ அதை எனக்கு தாரும். அதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுகிறோம்னு வைங்க, அந்த காரியத்தில் நம்ம உறுதியா நிக்கணும். ஆனா நல்ல காரியமா இருந்தா தான். இன்னொன்னு சொல்றேன், அதனால நம்ம எந்த காரியத்தை சாதிக்கணும் நினைக்கணும் நம்ம பிடிவாத அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அது கிடைக்கும். அவ படிச்சளவுக்கு நம்ம படிக்கல இல்லையா? அவ வீட்டுல படிச்சிருக்காவோ, நாங்க அவளுக்கு படிக்கலாம் படிக்கல.
அப்படியா? வருந்தினால் வாழாது ஒன்றுமில்லை. அதனால என் கைந்த வரத்துமே அக்கறை வரங்களை தவிர அடுத்த வரமே எனக்கு வேண்டாம் சாமி. அப்படி என்று ஆண்டவனிடத்திலே சொன்னபோது பார்த்தார் இறைவனாகிய பகவான். நல்லவனா இருந்தா நல்ல புத்தியை சொல்லும் போதே கேட்பான். கெட்டவனா இருக்கிறது கேட்க மாட்டான். அவனுக்கு விதி முடியக்கூடிய நேரம், விதி போகும் வழியிலே அதிகம் ஒன்று வந்து சொல்லுவார்கள். அவனுக்கு சாகக்கூடிய நேரம் உண்டாச்சு. அதனால இவன் பிடிவாதமா கேட்க முழுக்கு. சரி, இவனுக்கு நம்ம வரத்தை கொடுப்போங்க. கொடுக்குற இவனுக்கு சாபத்தை கொடுத்துதான் நம்ம வரத்தை கொடுக்கணும். ஏன்னா நாளை ஒரு காலத்தில் இவனால ஒரு துன்பம் வருதுன்னா அதை வைத்து இவனை அழிக்கக்கூடிய அளவுக்கு வரத்தை கொடுக்கணும். எந்த ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? தந்தே தந்தே இந்த அறைக்கு 5 வருடத்துமே அக்கினி வரத்தை வாங்கிட்டு போறான். இவன் போய் உலகத்தை அழிப்பதற்கு முன்னால இவனை தான் நம்ம சோழியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அறக்கரை வழி முடித்து ஆண்டவரை பார்க்கும் போது சந்தோஷமா போகணும்.
சாம்பார் ஆக்கிறேன். நீ உடனே எதுக்கு சொல்றீங்க? நீ பாஜா இல்ல. ஏகே பாஜா சொல்றியா? இல்ல பிஜே பாஜா சொல்றியா? எல்லாரும் வர வைக்கிறீங்க. வர வைக்கிறியா? ஆமா. என்ன வர வைக்கிறீங்க? எதுக்கு ஒரு பகவான் வைக்கிறீங்க? அப்படியா? அம்மா அடி கொடுத்தாரா முடி கொடுத்தாரா வந்து? அந்தவனு சொன்னாரு நானும் வந்தவனு வந்துட்டேன். நான் பூர்வீகம் பேசுறேன். என்ன? அம்மா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சாரு. சரி. அம்மா தந்தாம சொன்னாரோ? தந்தவனு சொன்னாரு நானும் வந்தவனு வந்துட்டேன். போனா புத்தி கேட்ட வேலை. ஆண்டவே தந்தையனால இவன் வந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டவரை பத்தி உனக்கு தெரியுமாடா? என்ன? அவர் பொய்சொல்லி பகவான். குருவி பகவானா? புலூரி பகவான். ஜாதகம் குலஞ்சோ. அவரை பத்தி நீ பேசக்கூடாது. சரி. அவரை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவன்கிட்ட தந்தையருக்கு சொன்ன உடனே வந்துகிட்டு இருக்கியடா. பூலகத்துல போய் இந்த வரம் படிக்கிறேன்னா என்ன செய்வார்? திருமணம் தவறு இருக்கணும். தவம் இருக்க உன்னால முடியுமா? நீங்களே முடியாது. உனக்கு வயசாகி போகும். நீ கைலாசத்துக்குலாம் வர முடியாது. ஒரு ஆளுகிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போது அதை வச்சு எண்ணி பார்க்கணும். 100 ரூபாய் தாள்னா 100 தாள் இருக்கணும். 500 ரூபாய் தாள்னா 20 இருக்கணும். 1000 ரூபாய் தாள்னா 10 இருக்கணும் அப்படின்னு எண்ணி பார்த்துட்டு போகணும். அதை விட்டுட்டு வீட்டுல போய் போன் போட்டா தருவாங்களா? கூப்பிட்டு வச்சு அடிச்சுடுவாங்க. அதுக்குத்தான் சொல்லுகிறேன், வாங்கிட்டு போற வரத்தை தீ பிடிக்குமா தீ பிடிக்காதான்னு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ.